அண்மை செய்தி. கூவம் ஆற்றில் இறங்கி தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் தற்பொழுது நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மின்வாரிய ஊழியர்கள் தற்பொழுது கூவம் ஆற்றில் போராட்டம் நடத்தி வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை எழுப்பி தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா சாலை அருகே உள்ள கூவம் ஆற்றில் தற்பொழுது மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பி ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். தற்பொழுது மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தின் காரணம், விவரங்கள் கூறலாம். வணக்கம் அஸ்வினி. கூவம் ஆற்றில் இறங்கி மின்வாரிய ஊழியர்கள் தற்போது போராட்டம் நடத்தி வருகிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய ஒரு தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை மின்வாரிய அலுவலகம் பின்புறத்தில் உள்ள கூவம் ஆற்றில் இறங்கி தற்போது நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய வரும் தொழிலாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், பணி பாதுகாப்பு மற்றும் உரிய ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த அலுவலகத்தின் முன்பாக கூவம் ஆற்றில் இறங்கி கோஷங்களை எழுப்பியவாறும் நீண்ட கால கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். நீண்ட காலமாக இழுபறியில் உள்ள இந்த விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என சங்க நிர்வாகிகளும் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் பல வருடங்களாக இவருடைய போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய அந்த ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் அந்த அலுவலகத்துக்கு முன்புதான் 500க்கும் மேற்பட்டோர் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். அரசு தரப்பிலிருந்து ஏதாவது ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் தொடர்ச்சியாக அரசு தரப்பிலிருந்து அவர்களுக்கு ஏற்றவாறு எந்த ஒரு தீர்வையும் காணாதவற்றி இன்று மறுபடியும் அவருடைய அந்த போராட்டத்தை ஈடுபட்டு இருந்தார்கள். இந்த நிலையில் தான் அந்த அலுவலகத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த கூவம் ஆற்றில் இறங்கி கோஷங்களை எழுப்பியும் அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவருடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. இந்த போராட்டத்தினால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு என்பது ஏற்பட்டது. அஸ்வினி, மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை